அடுப்பு ரெடி. பயங்கர ஸ்பீடாக கிண்டுறியா? இண்டியாச்சா? ஓகே இறக்கேன். ஹாய் விட்டார் ஃபேமிலிஸ். உடம்புக்கு நல்லது, சர்க்கரை பிரச்சனை வராது. அடுப்பு ரெடி. அடுத்தது என்ன பண்ணலாம்? குண்டாவை தண்ணியா? என்ன இது தண்ணி? இது என்னதுயா? வலிக்கின்றதுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். பழந்தண்ணியா? பழந்தண்ணி. ஓ, பழந்தண்ணியில் தான் கிண்டணுமா? தண்ணி கொதிக்கணுமா? கொதிச்சதுக்கு அப்புறம் மாவு போட்டு கிண்டணும். சரி, தண்ணி கொதிக்கிட்டோம். இதுதான் கிண்டுறதுக்கா? பழைய காலத்தில் வந்து களி கிண்டும் முறை, இதன் துடுப்பும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷமும் இருக்குது. என்னையா பண்ற? நான் சளிச்சு கழிக்கின்றேன்பா. கழிக்கின்றியா? அதுக்கு இப்படி சளிச்சிக்கணுமா? ஒரு அடுப்பு சூடாகிட்டு இருக்குது. அந்த பழந்தண்ணி, அதாவது சோறு வேவிச்சு அது ஒரு நாள் வச்சிருந்த தண்ணியா? அதில் பழந்தண்ணி. அதில் போடணுமா? ஓ, கிண்டுறதுக்கு தான் துடுப்பா? தண்ணி கொதிச்சிருச்சான்னு பாரு. இன்னும் கொதிக்கலையா? டவுனில் இருக்கிறவங்களாம் எது கிண்ட மாட்டாங்க, இது எதுக்குன்ற. அவங்க பீஸா பர்கர்னு தான் போவாங்க. டவுனில் இருக்கிறவங்க தேடி தேடி வாங்கி சாப்பிட்றாங்க இந்த களியை. நாம் வீட்டிலே கிண்டிக்கலாம். அது ஆரியம். இது ஆரியமாவு. ஆரியத்தை அரைச்சிக்கணும், மிஷினில் கொடுத்து அரைச்சி பழந்தண்ணி இப்படி வந்து 2 நாளுக்கு பழந்தண்ணி சூடு பண்ணி அதில் எடுத்து போட்டு கிண்டணும். உப்பு போடணுமா? உப்புலாம் இல்லை. பாவக்காய் செடி, பூச்செடி. இங்கே பாருங்க, ரோஸு. இங்கே ஒரு ரோஸு. தொட்டி, நம்ம பழங்காலத்து தொட்டி. நீ எல்லா வீடியோலையும் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் கொதிக்கலையா? சரி, கூட கொதிக்கிட்டு. கொதிச்சுக்கிச்சு. என்ன பண்ணுறேன்? அந்த தண்ணி மொண்டு போடணுமா? ம். அவ்வளோதான், கொதிச்சுக்கிச்சு. நம்ம கழிக்கலாமா? கழிக்கலாமா? தண்ணி மொண்டு போடணுமா? அரிசிட்டு அப்படியே உலகாஞ்சதான் அப்புறமேட்டு தான் மாவு கொட்டி வேவிச்சு
சளிச்ச மாவு இதில் கொட்டணும். ஆமாம். துடுப்பு போட்டுடணுமா? துடுப்பு ரெடி. களி ரெடி. கொஞ்ச நேரம் வேகணுமா? யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இப்படி தான் கிண்டுறாங்க. கோலே பாருங்கள் வித்தில் எப்படி இருக்குதுன்னு படுற இடம். இது பேர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இது பேர் வந்து துடுப்புன்னு சொல்லுவாங்க. துடுப்பு ஒவ்வொருத்தர் தெரியாதங்க ராயிம்பாங்க. ராயா? ராயி. களிங்க தெரியாது, ராயிம்பாங்க. கொதி வந்துருச்சியா? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா களிக்கவையாம். இதை வச்சு தான் அந்த களியை கிண்டணுன்னாங்க. இங்கே பார்த்துக்கோங்க, வி மாரி இருக்குது. இந்தாயா, இப்படி வச்சிடணுமா? ஒரு நிமிஷம் இருவார். பயங்கர ஸ்பீடாக கிண்டுறியாட்டுங்க. எவ்வளோ நேரம் கிண்டணும் இப்படி? இது மையற வரைக்கணுமா? தட்டி விழுவாத கிண்டணும். ஓகே, இந்த கிண்டா தண்ணி கொஞ்சம் மொண்டு ஊற்றி கிண்டணும். பாருங்க, ஒரு களி திங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. நாம் போனதை ஈஸியாக காசு கொடுத்து வாங்கிடுறோம் கடையில். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்குதுன்னு இப்போ எனக்கே இப்போ தான் தெரியுது. பார்த்துருக்குறேன், இருந்தாலும் இவ்வளோ டீப்பாக இன்றைக்கி தான் சரி வீடியோ பிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இவ்வளோ டீப்பாக வச்சு கிண்டுறாங்க. கிண்டி இந்த கோலெல்லாம் வச்சு தண்ணியெலாம் கொதிக்க வச்சு, அது விரவு அடுப்பில், கேஸ் அடுப்பில் பண்ண முடியாதா? பண்ணுறாங்களே. அதெல்லாம் நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. ஆவி பறக்குது. தண்ணி ஊற்றணுமாயா? தண்ணி ஊற்றி கொண்டு. ஓகே. அடி பிடிக்காம இருக்கிறதுக்கா? கண்ணு எரியுது. வேகணும். இப்போ தண்ணி ஊற்றிருக்கே, அந்த மாவுலாம் கொஞ்சம் வேகணும். களி பாருங்க, களி பதத்துக்கு வந்துருச்சு. தண்ணி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நல்லா கிண்டணுமாயா? சரி, ஓகே. கிண்டிட்டு அடுத்தது களி ரெடியா இல்லை அடுத்தது தண்ணி ஊற்றி கிண்டணுமா? ஓகே, கிண்டு ஃபைனல் டச்சு காட்டலாம். வெந்து போச்சா? வெந்து போச்சா? இப்படி தான் வரணும். களி பதம்க்கு வந்துருச்சா? இதுன்னு எவ்வளோ நேரம் கிண்டணும்? தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டணும். ஆயாக்கு ஷோ போனால் ஆகி போச்சு.
சோறு இருந்தால் சீக்கிரம் வடிச்சிருக்கலாமா? இண்டியாச்சா இண்டியாச்சா? இறக்குறோம். ஓகே இறக்கேன். அதை தூக்கி வச்சுட்டு உட்காராத. தண்ணியில் மூட்டு விடணுமா? ம். இது நல்ல தண்ணியா? நல்ல தண்ணி. நல்ல தண்ணி தான். அந்த களி அதில் போடவும் அந்த கலர் வருது. தண்ணியில் போட போட அப்படியே உருண்டே வருது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது தெரியல. என்ன சாப்பிட்ருக்குறேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் சத்தான பொருளையா? நல்லா சத்தாது. சத்தான பொருள். இதான் தூக்கி வைக்காமல. இந்த இத்தான் நாங்கள் 10 ரூபா. ஆமாம், இது தான் 10 ரூபா. இந்த ஒரு களி தான் கொடுக்குறாங்க, அது 10 ரூபா. 10 ரூபா. இப்போலாம் அதெல்லாம் எச்சாகி போச்சு. அதெல்லாம் இப்போ 20-30 ரூபாய்க்கு மேலே ஆகி போச்சு. அவ்வளோதான், மூட்டுட்டோன்னா சாப்பிட்றது தான். சரி வாங்க சாப்பிட்டு வந்துடலாம். ஃபுல்லாக சுரண்டிக்கணும் அந்த இருக்கிறதெல்லாம். சுரண்டி எல்லாம் ஒன்று இதில் விட்டுக்கிறோம். ஓகே, அடுத்து சாப்பிட்றது தானா? ஹாய் யூடியூப் ஃபேமிலிஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி வந்து களிக்குன்னாங்க. அது உடம்புக்கு என்னென்னு ஐயா சொல்லுவாங்க. உடம்புக்கு நல்லது. சர்க்கரை பிரச்சனை வராது. நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடுங்க. நீங்களே இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு பாருங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்குது. வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. நல்லா உடம்பு சத்தான பொருள். பாட்டி அடிக்கடி கிண்டுவாங்க. கருவாட்டு குழம்பு, கோழிக்கறி குழம்புக்கெல்லாம் அருமையாக இருக்கும். நல்லா இருக்குதா பூனா? சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்கும், சாப்பிட்றது நல்லா இருக்கும். நாங்கள் வந்து களி கடலை சட்னி வச்சு சாப்பிட்றோம். டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்குது. நீங்க இந்த மாதிரி களி செஞ்சு வீட்டுல சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் காத்தால வந்து நல்ல தண்ணி ஊற்றி வேவிக்கல, பழைய கஞ்சி வடித்து வச்சுருந்து இருந்துச்சு. அந்த கஞ்சை ஊற்றி கொதிக்க வச்சு களி ரெடி பண்ணிக்கிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக நாங்கள் வந்து எல்லா விதமான அப்டேட்டுமே வீடியோவில் கொடுத்துருக்குறோம். சூப்பராக இருக்குது. உனக்கு எப்படி இருக்குது? எனக்கெல்லாம் சூப்பராக இருக்குப்பா. எப்பயுமே அந்த காலத்து சமையல் அந்த காலத்து சமையல் இருக்கும். இப்போ வர பிள்ளைங்களுக்குலாம் களின்னா என்னன்னே தெரியாது. ராகி களின்னா கூட அப்போ கூட ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ராகிம்பாங்க. கிண்ட தெரியாதங்க கரைச்சி கொதிக்க ஊற்றி டீ மாதிரி குடிக்கிறாங்க. காத்தால கண்டா இப்போலாம் அப்படிதான் ஆகி போயிடுச்சு காலம். களியை டீ மாரி குடிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. இன்னொரு 10 வருஷம் போனால் களியுமே எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் கொடுக்க கூட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சத்துணவாக கூட கொடுக்கலாம். நல்ல நல்ல சத்து இது. எங்கேயுமே டைவர்ட் ஆகாது. இப்போ வேற ஏதோ ஒரு பொருள் சாப்பிட்றோம் அப்படின்னா பாதி வெளியே வந்துட்டு பாதி உள்ளே போகுது, பாதி வேஸ்ட் ஆகும். இது வந்து இந்த சத்து எங்கேயுமே டைவர்ட் ஆகாது, ஸ்ட்ரெயிட்டாக உடம்புக்கே போகிறதுனால தான் இது முன்னோர்கள் வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கும். இதுமாரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். போனால் முடிச்சிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் கட்டியா. பாய் பாய்.